அண்மைச் செய்தி ராமநாதபுரம் பாரதி நகர் அருகே வீடுகளுக்கு செல்லும் பிஎன்ஜி எரிவாயு குழாய் கேஸில் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். ராமநாதபுரம் பாரதி நகர் அருகே வீடுகளுக்கு செல்லும் பிஎன்ஜி குழாயில் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கேஸ் கசிவால் அந்த பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாரதி நகர் அருகே சமையலுக்காக செல்லும் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கேஸ் சரிவால் அந்த பகுதிகளில் உள்ள கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பாரதி நகர் பகுதி அருகே உள்ள பிஎன்ஜி எரிவாயு குழாயில் கேஸ் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக அப்பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, நடந்தது என்ன முழு விவரம்? கண்டிப்பாக மாலதி, ராமநாதபுரத்தில் பாரதி நகர் பகுதியில் வீட்டுக்கு வீடு இணைப்பு வழங்கும் கேஸ் திட்டத்தின் கீழ் கேஸ் கொண்டு செல்லப்படக்கூடிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கேஸ் லீக்கேஜ் ஆகி வருகிறது. இந்த கேஸ் லீக்கேஜ் ஆனதால் பீரிட்டு எழும் காட்சி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ராமநாதபுரத்தை அடுத்த வழுதூர் பகுதியில் பூமிக்கு அடியில் ஏராளமான இயற்கை எரிவாயு இருப்பதால் அந்த பகுதியில் இருந்து கேஸ் தோண்டி எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வழுதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக ராமநாதபுரத்தில் அடுத்துள்ள புறநகர் பகுதிகளான பாரதி நகர், பட்டினங்காத்தான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வீட்டுக்கு வீடு கேஸ் குழாய் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக வழுதூர் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் பகுதியின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பூமிக்கு அடியில் குழாய் பதிக்கப்பட்டு அந்த குழாய் மூலமாக கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த கேஸ் இணைப்பு குழாய் பாரதி நகர் பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு பீரிட்டு எழுந்து வருகிறது. கேஸ் வெளியேறி வருகிறது. அந்த பீரிட்டு கேஸ் வெளியேறக்கூடிய காட்சி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இந்த கேஸ் இணைப்பு குழாய் உடைந்து கேஸ் வெளியேறி வருவதால் பொதுமக்களுக்கு அச்சத்தை போக்கும் வகையில் போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு வளையம் அமைத்துள்ளனர். அந்த பகுதிக்கு யாரையும் செல்ல விடாமல் தடுத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த கேஸ் இணைப்பு வழங்கக்கூடிய வழுதூர் பகுதியில் உள்ள நிறுவனத்திற்கு தகவல் அனுப்பி அந்த கேஸ் இணைப்பு உடனடியாக அதை துண்டிக்க சொல்லி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது வரை கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக கேஸ் பீரிட்டு எழுந்து வெள்ளம் போல அந்த கேஸ் புகை மண்டலமாக காணப்படுவதால் அந்த பகுதியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கேஸ் இணைப்பு துண்டிக்கப்படும் வரை, அந்த இணைப்பு நிறுத்தப்படும் வரை அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் நடவடிக்கை எடுப்பதற்காக தீயணைப்புத்துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். தற்போது ராமநாதபுரம் பாரதி நகர் பகுதியில் கேஸ் இணைப்பு குழாய் உடைந்து கேஸ் பீரிட்டு எழுவதால் பெரும் அச்சம், பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. மாலதி, சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ரகு.